Welcome to 7th standard English medium students. Look at the page number 41 in your third term maths textbook. Example 225. Kumaravel has paid simple interest. குமரவேல் என்ன பே பண்ணுறாரு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கட்டுறாரு. இதில் ஆன் எ சர்டைன் சம் ஒரு குறிப்பிட்ட அசல் மீது. இங்கே சம் எதை குறிக்குது? அசலை குறிக்குது. ஒரு குறிப்பிட்ட அசல் மீது, பிரின்சிபல் மீது. ஃபார் 2 years 2 ஆண்டுகளுக்கு அட் 10% பெர் ஆனம் 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு எவ்வளவு வட்டி கொடுக்குறாரு? 750 rupees வட்டியை கொடுத்துறாரு. ஃபைண்ட் த சம், ஃபைண்ட் த பிரின்சிபல். இங்கே என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த சம்னா எதை குறிக்கிறீங்க? பிரின்சிபல், அசலை குறிக்குது. இங்கே ஹியர் வி ஹேவ் டு ஃபைண்ட் த பிரின்சிபல். அசல் எவ்வளோ? சர்டைன் சம்னா இங்கே அசல்னு சொல்கிறதுனால இங்கே அசலை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த ஃபார்மில் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கலாம். Students, here in example 225, let P be the principal. Principal தெரியாது, principal தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம்? பிரின்சிபலை Pன்னு எடுத்துக்கிறோம். கேபிட்டல் P தான் பிரின்சிபல்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? பிரின்சிபல் பதிலாக கேபிட்டல் Pன்னு எழுதி அதையே கண்டினியூ பண்ணிட்டு கடைசியில் கண்டுபிடிக்க போகிறோம். let P be the principal எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு rate of interest R is equal to 10%. These are all given. Rate R is equal to 10%. Number of years N is equal to 2. That is also given. And then SI, simple interest, that is also given. Simple interest எவ்வளவு? 750 rupees. 750 rupees. SI is equal to 750 rupees. That is also given. Number of years N is equal to 2. And then the formula to find the simple interest SI is equal to PNR by 100. Write the formula to find SI. In this formula we have to substitute the value. Okay, that is equal to simple interest SI is equal to P எவ்வளவு தெரியாது, அதை அப்படியே எழுதுங்க. பிரின்சிபல் எழுதுங்க. N number of years N வந்து 2 into rate of interest R 10%. பர்சன்ட் என்ன? 10% என்ன? 10 by 100. 10% தான் 10 by 100 எழுதுகிறோம். அந்த by 100 பர்சன்ட்லேருந்து தான் வந்தது. தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தே கேவ் த வேல்யூ ஆஸ் 750. தட் இஸ் ஈக்குவல் டு 750. அதை எழுதுங்க. அண்ட் தென் கேன்சல் திஸ். கேன்சல் த நியூமரேட்டர் 0 அண்ட் டினாமினேட்டர் 0. மேலே இருக்குது நியூமரேட்டர், கீழே இருக்குது டினாமினேட்டர். நியூமரேட்டர் 0வும் டினாமினேட்டர் 0வும் கேன்சல் அடிங்க. அண்ட் தென் வி ஹாவ் P into 2 by 10. பாருங்க, 2 டேபிளில் கேன்சல் அடிங்க. 1 2s are 2 and 5 2s are 10. So we have P by 5, principal by 5 is equal to 750. That is equal to 750. இது என்ன செய்கிறோம்? இந்த 5 ரைட் சைடு கொண்டு வரும். Principal is equal to 750 by 5 will become into 5 if it comes in the right side. When we change the side, the division will become multiplication. Left side இருக்க division, right side வந்தால் multiplication ஆகிடும். So we have principal is equal to பாருங்கள், 0 5s are or 5 zeros are 0, 5 5s are 25. எப்படி பாருங்கள், 5 5s are 25. 2 போட்டு இங்கே 5 போடுறோம். அடுத்து 5 7s are or 7 5s are ரெண்டு ஒன்று தான். 5 7s are 7 5s are ரெண்டு ஒன்று தான். 7 5s are 35. 35 plus 2 37. So 3750 என்னது? rupees. 3750 rupees. What is that? Principal. Pங்கிறது என்ன? Principal. Therefore principal P is equal to 3750 rupees. இதுதான் சம்.
ஃபைன் த சம் கேட்குறாங்க இல்லையா, ஃபைன் த சம் என்னது, பிரின்சிபல். சம்ங்கிறது என்ன, பிரின்சிபல். P is equal to 3750 rupees.